இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு நாங்கள் எதை பற்றி கதைக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு உலக சமூக நீதிக்கான தினமாக இருக்கிறது. சமூகத்தினுடைய நீதி, மக்களுக்கான அனைத்து விடயங்களும் எல்லாருக்கும் சமரான ரீதியிலே கிடைக்கிறதால் சமநீதிக்கான விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த நாள் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான விடயங்களை தான் இன்றைக்கு நாங்கள் பேசலாம் என்று இருக்கிறோம். அது அவ்வாறு இருக்கும் பொழுது சமூக நீதி என்று வரும்பொழுது நேற்று இலங்கையை ஒழுக்கி இருக்கக்கூடிய இந்த நீதிமன்ற கொலை, அதோடு காலையில் இடம்பெறக்கூடிய தந்தை மகளை சுட்டுக் கொன்ற விடயங்கள் என்று இலங்கையில் இப்போது அதிகம் எடுத்துக்கக்கூடிய இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தினுடைய பிரதிபலிப்புகளை அண்மைய நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சமூக நீதி என்று வரும்பொழுது நேற்று ஒரு நாட்டினுடைய அல்லது நீதியினுடைய உச்சடம் என்று பார்க்கக்கூடிய இடமாகத்தான் நீதிமன்றங்கள் இருக்கிறது. நீதிமன்றங்கள் தான் நீதித்துறையினுடைய உச்சடமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நீதிமன்றத்தினுடைய வளமையாக நீதிமன்ற வளாகங்களுக்கு இடம்பெற்ற இந்த கொலை குற்றங்கள்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு உள்ளேயே வழக்கு நடைபெறும் இடங்களிலேயே நீதிபதிக்கு முன்னிலையிலே இந்த சம்பவங்கள் நடைபெற ஆரம்பித்திருக்கின்றன. அதனுடைய விடயமாகத்தான் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சம்பவம் கூட இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக பாதாள குழு தலைவர் என்று கூறப்படக்கூடிய சஞ்சீவ் அவர்களுடைய வழக்குக்காக அவர் நேற்று பூசா சிறைச்சாலையிலிருந்து நேற்றைய தினம் விசேட பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்புடன் நேற்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே பல குற்றச்செயல்கள், கொலை சம்பவங்கள், அதே நேரம் இந்த கப்பம் பெறுதல், மிரட்டுதல் போன்ற சம்பவங்களோடு தொடர்புடையவர் என்ற ரீதியிலே அவர் நாட்டை விட்டு தப்பியோடி நேபாளத்தில் இருந்து இலங்கைக்கு 2021ஆம் ஆண்டு தப்பியோடி 2023ஆம் ஆண்டு இலங்கைக்கு வரும்பொழுது கட்டுநாயக்க விமான நிலையத்திலே கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அதன் பிறகு பூசா விசேட தடுப்பு முகாமிற்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மாற்றப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் வழக்கு ஒன்றுக்காக அவர் அழைத்து வரப்பட்ட போது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது நீதிமன்றத்துடைய வழக்கு முடிந்து குற்றவாளி கூண்டிலிருந்து அவர் வெளியேறும் தருவாயிலே கைத்துப்பாக்கியினால் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அப்போது சுட்டவர் யார் என்று பார்க்கும் பொழுது அவர் ஒரு முன்னாள் இராணுவ சிப்பாயாக இருந்திருக்கிறார். இராணுவ சிப்பாய் என்பதை தாண்டி இலங்கை இராணுவத்தினருடைய கரப்பந்தாட்டு அணியினுடைய ஒரு இலங்கை அணியினுடைய வீரராகவும் இருந்திருக்கார். அப்படி இருந்தவர் நேற்றைய தினம் சட்டத்தரணி போல வேடம் அணிந்து கோட் சுட்டெல்லாம் அடித்து டையெல்லாம் கட்டி கிளீன்செல்லாம் எடுத்து சட்டத்தரணி போல வேடம் அணிந்து நீதிமன்றத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறார். அவர் அந்த கைத்துப்பாக்கியை எவ்வாறு நீதிமன்றத்துக்குள் கொண்டு சென்றார் என்றால், நாங்கள் திரைப்படங்களில் பார்ப்பது போல அந்த காதலனோட போன் கை கேட்க போனை புத்தகத்துக்கு வெட்டி வச்சு அளவா எடுத்துட்டு அந்த போன் வார நேரம் அதை எடுத்து கழிச்சிட்டு வைக்க மாதிரி நீதித்துறையினுடைய சட்டவாக்க கோவையினுடைய புத்தகத்தை இந்த துப்பாக்கியினுடைய அளவிலே வெட்டி அதற்குள்ளே துப்பாக்கியை மறைத்து சென்று உள்ளே சென்றிருக்கிறார். அவருக்கு உதவி இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருவரும் நீதி சட்டத்தரணி போல வேடமிட்டு சென்றிருக்கிறார். இருவருமே தங்களுடைய சட்டத்தரணி அடையாள அட்டையை போலியாக தயாரித்து அதையும் வைத்திருக்கிறார்கள். உள்ளே சென்று துப்பாக்கியினால் அங்கே அவரை சுட்டுவிட்டு அந்த துப்பாக்கியையும் அங்கே போட்டுவிட்டு இலகுவாக அவர் அந்த நீதிமன்றத்திலிருந்து தப்பிச்சு செல்கிறார். இப்பொழுதுதான் நாங்கள் சமூக நீதி என்று வரும்போது இந்த இலங்கையினுடைய பாதுகாப்பு, ஒருவர் நீதிமன்றத்துக்குள் மாற்றுவடத்தில் வருகிறார், ஓகே, சுட்டுகிறார், ஓகே, ஆனால் சுட்டுவிட்டு நீதிமன்ற உயர் பாதுகாப்பு விலையமாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்குள்ளிருந்து ஒரு லாபகமாக தப்பியோடுகின்றார்கள். இலங்கையினுடைய இந்த மாற்றத்துக்கான அரசாங்கத்தில் இலங்கையினுடைய பாதுகாப்பு, நீதிமன்றத்துக்குள்ளே பாதுகாப்பு இருக்கும்போது இல்லாத போது பொது வழிகளில் எவ்வாறு பாதுகாப்பு இருக்கும் என்ற கேள்வியை நேற்று அர்ச்சுனா எம்பி கூட சபையிலே எழுப்பி இருந்தார் என்ற விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கும் பொழுதும் தப்பிச் சென்றவர் நேற்று புத்தளம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வாகனத்தில் விரைந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது மன்னார் சென்று மன்னார் மூலம் இந்தியாவிற்கு தப்பியோடி அங்கிருந்து வேறு நாடுகளுக்கு செல்வதாக தான் தங்களுடைய திட்டம் என்றும் அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையிலே சென்று கொண்டிருக்கக்கூடியவரை புத்தளம் பகுதியிலே வேன் ஒன்றில் வைத்து விசேட அதிரடிப்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவருக்கு உதவி இருக்கக்கூடிய அந்த பெண்ணையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவரும் தலைமறைவாகி இருக்கிறார் என்றுதான் அந்த செய்திகள் செல்கின்றன. அப்ப இலங்கையிலே சமூக நீதி இவ்வாறு ஒரு பக்கம் இருக்கும்பொழுது நேற்று காலையில் தந்தை மகளும் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மைய நாட்களிலே இலங்கையிலே துப்பாக்கிச் சூடு என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கு. அண்மையிலே மன்னார் பகுதியிலே நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து துப்பாக்கிச் சூடு நடந்ததில் 2 உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி பல விடயங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சமூக நீதி என்று வரும்பொழுது இந்த சமூக நீதி என்பது இந்த குறிப்பாகவே எங்களுக்கு இந்த சமூக நீதி புரவல்கள் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இடமாக இந்தியா தான் தென்படுகிறது. இந்தியாவிலே உடனடியாக பல இடங்களில் சாதிய ஆணவ கொலைகளாக இருக்கட்டும், அண்மையில் கூட புல்லட் பைக் ஓடிவிட்டார் என்று குறைந்த சாதி மாணவனை அந்த பல்கலைக்கழகத்திலே அந்த வளாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உயர் சாதியினர் அவரை பாடசாலை விடுதிக்குள்ளே பல்கலைக்கழக விடுதிக்குள்ளே வைத்து அடித்து கொலை செய்த சம்பவம் அண்மையிலே போன வாரம் தமிழ்நாட்டிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்போ இந்த ஆணவ கொலைகள், சாதிய கொலைகள், மத கொலைகள் எல்லாம் இந்தியாவிலே மலிந்து விட்டதாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த சமூக நீதி தேவை என்பதை கூட வலியுறுத்தி கொண்டிருக்கும் பொழுது இலங்கையிலுமே அது பேசு பொருளாக பல இடங்களில் இருந்து இன்னும் சாதிய வன்முறைகள் இன்றைக்கும் இலங்கையில் குறைந்து விட்டாலும் இன்றும் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள் மத்தியில் இந்த சாதியம் என்பது அவர்களை பிடித்த ஒரு பிணியாகவே இருக்கிறது. அவர்களோடு இன்றைக்கு பெரிய அரசியல் செய்பவர்கள் இன்றைக்கு சாதி அரசியலாக மாறி இருக்கிற பல இடங்களை பார்க்கிறோம். பல இடங்களிலே
பல கலைத்துறையினர் கூட தங்களை சாதிய ரீதியிலே அடையாளப்படுத்திக் கொண்டு முன்னரக்கூடிய விடயங்களையும் இந்த சமூகத்திலே விதைத்து கொண்டிருக்காங்க போது சமூக நீதி பற்றிய விடயங்கள் இன்றைய நேரத்தில் நாங்கள் நிறைய கதைக்க வேண்டி இருக்கிறது. சொல்லுங்கள் கார்த்திகேயன். நிச்சயமாக உண்மையில் இந்த நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவம் அப்படி என்பது நாடளாவிய ரீதியிலே பெரும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருக்கிறது. இன்றைய பத்திரிகைகளின் பார்வையை பார்க்கிற பொழுதும் செய்திகள் முழுவதுமே அது பற்றிய செய்திகளாகவே காணப்படுகிறது. உண்மையில் லாபகமாக திட்டமிடப்பட்டு இந்த குற்றச்செயல் இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் குறிப்பாக நீதி நிலைநாட்டப்படும் அப்படி என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்திற்குள் இப்படியான ஒரு கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நாட்டின் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இது எங்களுக்கு புதிதான ஒரு விடயம் இல்லை. ஏலவே மன்னாரிலும் நீதிமன்றத்தில் வைத்து துப்பாக்கி சூட்டு பிரயோகம் மேற்கொண்டு கொலை முயற்சியில் ஈடுபட்டவர்கள், கொலை செய்தவர்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கிறார்கள். அப்ப தேசிய பாதுகாப்பு அப்படி என்று வருகின்ற பொழுது இது நீதிமன்றம், போலீஸ், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் இப்படி என்று சூழ்ந்திருக்கக்கூடிய சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு இடத்திலே இந்த குற்றச்செயல்கள் அதிகரித்திருப்பது நாட்டினுடைய பாதுகாப்பு, அதுவும் பாதுகாப்பிற்கு அதிகம் செலவழிக்கக்கூடிய ஒரு நாட்டில் நாட்டின் பாதுகாப்பு இந்த நிலையில் தான் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது. இந்த சம்பவத்துடன் காலியில் தந்தை மகன் மகளை துப்பாக்கிச் சூட்டிற்கு உள்ளாக்கி மூவருமே ஸ்தலத்தில் இருவர் பலியாகி இருந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் மகன் இருந்து அவரும் நேற்றைய தினம் பலியாகி இருக்கக்கூடிய சம்பவங்களையும் பார்க்கக்கூடியதாக தான் இருக்கிறது. அதிகம் இந்த தென்னிலங்கை பகுதியில் இந்த துப்பாக்கி சூட்டு பிரயோகங்கள் அதிகரித்திருக்கிறதாகவும் இந்த அதிகம் அரசுக்கு சொந்தமான துப்பாக்கிகள் விற்பனையாகி கொண்டிருப்பதும் செய்திகளின் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பாதுகாப்பிற்கு அதிகம் செலவழிக்கக்கூடிய ஒரு நாட்டில் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது என்று சொன்னால் இங்க இந்த வினைத்திறன் அப்படி என்ற ஒரு விஷயம் எங்கே இருக்கிறது? அப்ப பாதுகாப்பிற்கு அதிக ஊழியர்கள் இருக்கிறார்கள். பாதுகாப்பு தொடர்பாக அக்கறை படக்கூடிய ஒரு நாட்டில் ஏன் இந்த அளவு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி எங்கு இதன் ஒரு அரசு அதிகாரிகளுக்குள்ளாக இருக்கட்டும் அல்லது பாதுகாப்பு சார்ந்த படையினர்களுக்குள்ளாக இருக்கட்டும் இந்த தொய்வு நிலை எங்கு ஏற்படுகிறது அப்படி என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அண்மையில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வடமாகாண விஜயத்தின் போது பாதுகாப்பு என்பது அதிகம் ஒப்பீட்டளவில் முன்னைய ஜனாதிபதிகளையும் விட அரசியல்வாதிகளையும் விட பாதுகாப்பு குறைவாக வந்திருந்தார். அப்ப நாடு ஒரு அமைதியான நிலையில் இருக்கிறதா அப்படி என்று கேட்டால் இல்லை அப்படி என்பதை நாளாந்தம் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த தென்னிலங்கையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுவதையும் நாங்கள் இந்த செய்திகளின் ஊடாக பார்க்கக்கூடியதான் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவமாக போலீசார் ஒருவர் பொதுமக்கள், அதுவும் குறிப்பாக ஒரு வணிகர் ஒருவர் தன்னை மோட்டார் சைக்கிளில் முந்தி சென்று விட்டார் என்பதற்காக தாக்கி இருக்கக்கூடிய சம்பவங்கள். சட்டம் அனைத்தையும் தீர்த்து விடாது அப்படி என்று எங்களுடைய ஜனாதிபதி சொன்ன ஒரு கருத்தும் இருக்கிறது. போலீசார் மக்களுடன் நல் உறவை பேண வேண்டும் அப்படி என்று சொன்ன ஒரு கருத்தும் இருக்கிறது. மாறாக இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது இங்கே எதை நாங்கள் சீராக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு கேள்வி வருகிறது. சட்டத்தை சீராக்க வேண்டுமா அல்லது புதிய மசோதாக்களை முன்வைத்து அரசியல் அமைப்பு சட்டங்களை முழுவதுமாக சீராக்க வேண்டுமா அல்லது அரசியல் வாதிகளுடைய மனநிலையை சீராக்க வேண்டுமா அல்லது அரசு அதிகாரிகளுடைய மனநிலையை சீராக்க வேண்டுமா அப்படி என்ற ஒரு கேள்வியை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த அமைதியான நல்லிணக்கமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் அப்படி ஒரு சமுதாயத்தை உங்களால் உருவாக்க முடியாது என்று நாட்டின் பிரஜைகள் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுவும் இந்த கொலை சம்பவம் அப்படி என்கின்ற பொழுது ஒரு பாதாள குழு தலைவரை சுட்டுக் கொலை செய்வதற்கு சரியான முறையில் திட்டமிட்டு அதற்கு ஒரு பெண்ணும் உதவி செய்திருக்கிறார் அப்படி என்பதுதான் இந்த கொலை சம்பவத்தின் அடிப்படையாக இருக்கிறது. ஆனால் இந்த சமூக வலைதளங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது எந்த அளவிற்கு இந்த செய்தி பரவலாக பகிர்ந்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே அளவிற்கு இன்னும் ஒரு முகம் சொல்லிக்கக்கூடிய ஒரு சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பலர் அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை பகிர்ந்து சிங்கப்பெண்ணே அப்படி என்று அவரை விமர்சிக்க கூடியதும், பலர் அந்த சுட்டு கொலை செய்த அந்த கொலைதாரியினுடைய புகைப்படத்தை வைத்து பல சினிமா பாடல்களை போட்டு மிகவும் அழகாக இருக்கிறார் அப்படி கூறக்கூடிய பெண் பிள்ளைகளாம் ஒன்று சொல்றோம். நாங்கள் இப்படி கஞ்சா அடிக்கக்கூடியவர்கள், வாழ்வெட்டு இந்த கொலைகளில் ஈடுபடக்கூடிய பலர் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். உங்களுடைய குடும்பத்தோடு கதைத்தீர்கள் என்றால் அத்தனை பேருக்கும் திருமணம் செய்து விட்டால் உங்களுடைய வாழ்வு கிரசுகளோடு சந்தோஷமாக அழகாக செல்லும் என்பதை கூறிக்கொள்வோம். நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சமூகத்திலே ஒரு கொலை குற்றம் செய்தவனை ரசிக்கக்கூடிய சமுதாயமாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் எனும் பொழுது உங்களுடைய மனத்தில் எல்லாம் இன்றைக்கு இந்த உண்மை, காதல், அன்பு, நேயம் என்று பேசக்கூடியவர்களெல்லாம் ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். ஒருவருடைய குணம் ஒரு குற்றவாளியாக கொலைகாரனாக இருக்கும் பொழுதும் அவரை அழகாக இருக்கிறார், அதுவாக இருக்கிறது, கிரஸாக இருக்கிறது, விட்டா நானே லவ் பண்ணிடுவேன், இப்படி ஒருவன் இருந்தால் என்ன பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வான் என்பது தயவு செய்து அப்படியானவர் நிறைய சமூகத்தில் இருக்கிறார்கள்.
தயவு செய்து அவர்களை பார்த்து திருமணம் செய்து கொண்டு அவர்களை நீங்கள் திருத்துங்கள், அவரது கைகளால் நீங்கள் சுடப்பட்டு எல்லாரும் 2 பேருமாக இணைந்து எங்கேயாவது செல்லுங்கள் என்பதை நாங்கள் கூறக்கூடியார்கள். எனவே சமூக வலைத்தளங்களில் இருக்கிறோம், பதிவிடுகிறோம் என்பதற்காண்டி கண்டதை கடியதை எழுதி அடுத்து வரக்கூடிய தலைமுறையை நாசமாக்காதீர்கள் என்பதையும், இந்த குறிப்பாக 2000க்கு பிறகு பிறந்திருக்கக்கூடிய இந்த AI தொழில்நுட்பத்தை வைத்து தங்களுடைய கிரஸ்களை தாங்கள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ் குழந்தைகளுக்கு நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதை தாண்டி கொலை குற்றவாளியை பார்த்தால் 34 வயது நிரம்பியதாக இருக்கிறது. இலங்கை இராணுவத்திலேயே 20 வருட அனுபவம் இருந்தால் அவர் ஓய்வை அறிவிக்கலாம் அல்லது ஓய்வு பெறுவதற்கான வழிமுறைகள் அவருக்கு இருக்குது. ஆனால் 34 வயதில் இருக்கக்கூடிய இராணுவ சிப்பாய் என்பவர் 20 வருடங்களை நிறைவு செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை என்பது அவர் இராணுவத்தை விட்டு தப்பியோடியவராக இருக்க வேண்டும். அப்படி தப்பியோடியவராக இருந்தால் அல்லது இடைவிலக்கப்பட்டவராக இருந்தால் அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டிய கட்டாயம் எல்லா நாடுகளிலுமே இராணுவத்திலே சட்டமாக இருக்கிறது. அப்படி என்றால் இவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி கூட இருக்குது. புனர்வாழ்வு அளிக்கப்படுவது ஏன் என்றால் அவர்கள் இராணுவத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடிய அவர்களுடைய மனநிலைக்கும் இராணுவத்தை விட்டு வெளியேறிய பிறகு அதே மனநிலையோடு தொடர்ந்தார்கள் என்றால் அது சமூகத்திலே சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விடயமாக இருக்கும். எனவே அதற்காக புனர்வாழ்வு அளிப்பார்கள். அந்த விடயம் இவருக்கு நடைபெற்றதா என்ற கேள்வி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த முறை பட்ஜெட்டிலே 400க்கும் மேற்பட்ட பில்லியன் ரூபாவை பாதுகாப்புக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். அதிலே 382 பில்லியன் ரூபாய் இராணுவத்தினுடைய சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது கடந்த காலங்களை விட 19 பில்லியன் ரூபாய் அதிகமாகவே இந்த முறை பட்ஜெட்டிலே பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் பொழுதும் புனர்வாழ்வு அளிக்கப்படாமல் இப்படியான விடயங்கள் கூடிய இராணுவத்தினரை இந்த முறை இவர்கள் கரிசனையில் எடுப்பார்கள் என்ற கேள்வி கூட இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நடைபெறக்கூடிய சம்பவங்கள் புதிய அரசாங்கத்தின் காலத்தில் உருவாக்கம் பெற்றது இல்லை. ஆயுதங்கள் இவ்வளவு பேர் வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த புதிய அரசாங்கம் வருவதற்கு முன்னர் இருந்த ஊழல் அரசாங்கத்தின் எங்கேயோ ஒரு காலங்களில் இந்த ஊழல்கள் நடந்திருக்கிறது. பலர் இராணுவத்தை விட்டு தப்பி ஓடியிருக்கிறார்கள். இராணுவத்தில் இருந்து விலகியவர்கள் தவறான முறையிலே வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். பாதாள உலக கோஷ்டிகளோடு இணைந்திருக்கிறார்கள், போதைப் பொருள் விடயங்களிலே சேர்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுதும் இவர்களுக்கு ஆயுதங்கள் எவ்வாறு போனது, எங்கிருந்து போனது என்பதெல்லாம் இந்த அரசாங்கம் அவற்றை தீவிரப்படுத்தி தப்பியோடியவர்களை மீண்டும் அழைத்தவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்தல் அல்லது வன்முறைகளில் ஈடுபட்ட இராணுவத்திற்கு தகுந்த நடவடிக்கை அல்லது இராணுவம் போலீசாருக்குள் இப்போது இருக்கக்கூடிய இந்த ஊழல்வாதிகளுக்கான தண்டனைகள் வழங்குவது என்பது தொடர்பான விடயங்களை இந்த புதிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். என்ன கேட்டால் புதிய அரசாங்கத்தின் மீது நான் விமர்சனம் செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற இந்த விடயங்கள் நேற்று 3 மாதத்துக்குள் தான் இந்த விடயம் ஆரம்பித்தது என்ற இது பல நாட்களாக நடைபெற்றது. இப்பொழுது வெளிவர தொடங்குகிறது என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது. அதை தாண்டி இந்த விடயங்கள் தென்னிலங்கையில் அதிகரிக்கக்கூடிய விடயங்கள் எங்கள் பிரதேசத்துக்கு வருவதற்கு நீண்ட நாட்கள் செல்லாது. ஏனென்றால் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் கூட தென்னிலங்கையில் தான் ஆரம்பத்தில் இருந்தது. நாங்கள் இங்கே இருந்து பார்த்தோம். வெங்கடையாக்கள் கைகள் காலால் அடிபட்டு கொண்டு திரிக்க அங்கால பக்கம் வெட்டு போடுறாங்களாம், குத்து போடுறாங்களாம்னு நாங்கள் அவற்றை ஒரு ஏளனமாக பார்த்து கொண்டோம். பிறகு எங்கட பக்கம் அது வந்தது. இன்றைக்கு அதை பார்த்து நாங்கள் பயப்படுகிறோம். இப்பொழுது அங்கே துப்பாக்கிச்சூடு நடைபெறுவது எங்களுடைய பிரதேசங்களுக்கு வருவதற்கும் நிறைய காலம் எடுக்காது. இன்னும் கொஞ்ச நாட்களிலேயே துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் எங்கள் பிரதேசங்களுக்கும் வந்துவிடும். அப்பொழுது சும்மாவே எங்களை பயங்கரவாதிகளாக பார்த்து பயங்கரவாத தடை சட்டத்தில் எங்களை எப்போது அள்ளி கொண்டு போகலாம் என்று காத்திருப்பவர்களுக்கு இப்படியான ஒரு சம்பவங்கள் நடந்தால் கூட நாங்கள் மீண்டும் பயங்கரவாதத்தை தலை தூக்குகிறோம் என்ற இடங்களிலே இது குற்றவாளிகள் என்பதை தாண்டி சாதாரணமாக சமூகத்திலே நடமாடக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய விடயமாக மாறப்போகிறது என்பதை எங்களுடைய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விடயங்களில் உங்கள் பிரதேசங்களில் யாராவது தண்ணி துவாக்குற கூட சுட்டு பழகிறமாக இருந்தால் அவர்களையும் உண்மையிலேயே சட்டத்தில் முன்னிறுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது என்பதை எங்களுடைய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதை தாண்டி நாங்கள் கூறியது கூட சமூக வலைத்தளங்களை பாய்ப்ப நீங்கள் எழுதுறோம்ன்றதுக்காண்டி கண்டதை கடியது எழுதாமல் சமூக சிந்தனையோடு எழுதுங்கள் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாகத்தான் இதுதான் இப்பொழுது நாட்டில் நடக்கக்கூடிய பெரிய சம்பவங்களாக இருக்கின்றது. அதிகம் இந்த அதிகரித்திருக்கக்கூடிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் என்றது நாட்டின் தேசிய பாதுகாப்பு என்பதை தாண்டி ஒரு தனிநபர் இந்த நாட்டில் வாழ்வு தொடர்பான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதுவும் பொது வழிகளில் சட்டம் நீதி என்பது நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் இது இடம்பெறுவது என்பது உண்மையில் பொதுமக்கள் அனைவருக்குமே ஒரு புதிய அரசியல் மாற்றம், வரவு செலவு திட்டம் வந்து நாட்டில் பல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது அப்படி என்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்த மக்களுக்கு வந்து பேரதிர்ச்சியாய் நேற்றைய சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது. பொதுவாக நாட்டில் இடம்பெறக்கூடிய விடயங்கள் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இல்லாமல் இனிவரும் காலங்களில் இது தொடர்பான சம்பவங்களுக்கு உடனடியாக இந்த நீதி வழங்கக்கூடிய காலத்தையும் இந்த வழக்குகள் வந்து நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய காலங்களையும் இழுத்தடிக்காமல் இது போன்ற முக்கியமான குற்றங்களுக்காவது உடனடியாக அது தொடர்பான தண்டனைகளை அரசாங்கம் வழங்கினால் இது தொடர்பான சம்பவங்கள் எதிர்காலத்தில் குறைவடையும் அப்படி என்று நாங்கள் நினைக்கிறோம். இவைதான் இன்றைய தலைப்பு பகுதியில் நாங்கள் கூறக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. இன்னும் ஒரு தலைப்பு பகுதியினூடாகவும் இன்னும் ஒரு வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாகவும் நாங்களும் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பிற்குரிய ஹார்த்தி ஆயினி மற்றும் நான் என்று உங்கள் அன்பின் கரியரன். நன்றி நேயர்களே.